கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த சுவிசேஷத்தை நீ கேட்டும் பொழுது As you listen to this doctrine, நம் பாவங்களை அறிக்கை செய்தோம். we confessed our sin. தேவன் நம்முடைய சத்தத்தை அழுகையும் கண்டார், கேட்டார். God saw our cry and He heard to it. அவர் மன்னித்தார், He gave us sins. சுகமாக்கினார். He gave us healing. காரணம் என்ன? What is the reason? நமக்காய், பாவங்களுக்காய், சாபங்களுக்காய், நோய்களுக்காய் மரித்த இயேசு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். The reason is Jesus who died for us on the cross for our sins and curse, He is alive. இந்த விசுவாசத்தினால் தான் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை தொடங்கினோம். Through this faith we started the life of Jesus. ஆகையால் தான் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. So on this day that God has resurrected, you need to remember that Jesus is risen and He is alive. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், ஆகையால் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை.